அகமதாபாத் விமான விபத்து குறித்து டாடா சன்ஸ் தலைவருக்கு இந்திய மருத்துவ சங்கம் கடிதம் எழுதியிருக்கிறது. இதற்கு முன்னதாக அகமதாபாத் விமான விபத்து குறித்த விசாரணையில் தங்களுக்கும் பொறுப்பிருப்பதாக டாடா குழுமம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது விமான விபத்தில் உயிரிழந்த மற்றும் படுகாயமடைந்தவர்களுக்கு உதவி வழங்க டாடா சன்ஸ் நிறுவனத்திற்கு கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். வணக்கம். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக டாடா சன்ஸ் நிறுவனத்திற்கு இந்த கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என டாடா குழுமம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த கடிதத்தினுடைய சாரம் என்ன, கடிதத்தில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அகமதாபாத்தில் இருந்து லண்டன் இருக்கக்கூடிய ஜாக்விக் நகருக்கு புறப்பட்ட VI-121 என்ற ஏர் இந்தியா விமானமானது அகமதாபாத்தில் இருக்க அந்த ஓடுதளத்தில் இருந்து பறக்க தொடங்கி 652 அடி உயரத்திற்கு சென்ற போது அதற்கு மேல் அந்த விமானத்தால் பறக்க இயலாத ஒரு சூழல் என்பது ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக அவசரமாக மேடை என்ற அழைப்பு என்பது எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்குள்ளாகவே அந்த விமானம் என்பது அருகில் இருந்த ஒரு மருத்துவக் கல்லூரியுடைய அந்த விடுதியில் விழுந்து உடைத்து வெடித்து சிதறியது. இதில் அதில் பயணம் செய்த 241 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மொத்தம் 242 பேர் பயணம் செய்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்திருந்தார். மற்றவர் அனைவரும் உயிரிழந்தார்கள். இந்த கோர விபத்து தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த விபத்து குறித்து ஏற்கனவே டாடா குழுமமானது தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு இந்த விபத்து தொடர்பாக அந்த விபத்தில் பலியானவர்களுடைய குடும்பத்துடன் தாங்கள் துணை நிற்போம் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த வகையில் தான் அந்த விபத்தில் பலியானவர்களுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீட்டை டாடா நிறுவனமானது அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய குஜராத் பிரிவானது ஒரு கடிதத்தை டாடாவுடைய சேர்மனுக்கு எழுதியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், இந்த விமான விபத்தில் உயிரிழந்த பயணிகளுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கும் அதே போன்று அந்த பிஜிஎம் மெடிக்கல் கல்லூரியுடைய விடுதியில் புதுப்பிப்பதற்கு டாடா குழுமம் வழங்கிய அந்த உதவிக்கும் தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த விமானமானது அந்த கல்லூரியுடைய விடுதியை வெடித்து சிதறிய போது அதில் 4 மருத்துவர்கள் மற்றும் மருத்துவருடைய ஒரு மனைவி என 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் என்பது முதல் கட்டமாக கிடைக்கக்கூடிய நிலையில் இந்த விபத்தில் இந்த பிளைன் விபத்தால் அந்த கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவருடைய குடும்பத்தினர் உயிரிழந்திருந்தால் அவர்களுக்கும் அதே போன்று காயமடைந்த அவர்களுடைய குடும்பத்திற்கும் தங்களுடைய உதவியை வழங்க வேண்டும் என்றும் அவர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் டாடா குழுமமானது தன்னுடைய உதவியை வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்ட என்னவென்றால், விபத்தில் பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் நமது சுகாதார அமைப்பின் எதிர்கால தூண்களும் கூட. மேலும் அவர்களின் நல்வாழ்வும் குடும்பங்களும் இதே போன்ற கவனிப்பு மற்றும் ஆதரவை பெற வேண்டும். அதன்படி காயமடைந்த அல்லது உயிரை இழந்த மருத்துவர்கள் மாணவர்களுக்கு உடனடியாக இதே போன்ற ஒரு உதவியை இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய குஜராத் பிரிவானது வலியுறுத்தியிருக்கிறது. தங்களது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்.